10ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 உறவுகளும் சார்புகளும் அலகு பயிற்சி 1 அனைத்து வினாக்களும் தெளிவான விடைகள் மற்றும் எளிய விளக்கத்துடன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வினா x² - 3x, y² + 4y மற்றும் -2, 5 ஆகிய வரிசை ஜோடிகள் சமமெனில் x மற்றும் y ஐ காண்க. இந்த ரெண்டு வரிசை ஜோடிகளும் சமம். ரெண்டு வரிசை ஜோடிகளையும் எடுத்து எழுதியிருக்கோம், இடையில சமம் போட்டிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியும். x ஆயத்தொலைவுகள் ரெண்டும் சமம், y ஆயத்தொலைவுகள் ரெண்டும் சமம். அதாவது x² - 3x சமம் -2, y² + 4y சமம் 5. இந்த -2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். x² - 3x + 2 சமம் 0. இந்த 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது -5 சமம் 0. காரணிப்படுத்தும் போது +2 -3 ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லலாம். 2 2 ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் தான் இங்கே -3 வரும். அதனால் x - 1 × x - 2 சமம் 0. இந்த பக்கம் காரணிப்படுத்தும் போது -5 நடுவில் 4 இருக்குது, அதை இங்கே போட்டுக்கிட்டோம். வாய்ப்பாடு சொல்லும்போது 5 5 ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் போடணும். 4 ப்ளஸில் இருக்கிறதுனால பெரிய எண்ணுக்கு ப்ளஸ்ஸும் சிறிய எண்ணுக்கு மைனஸும் போட்டிருக்கோம். y - 1 × y + 5 சமம் 0. இதிலேருந்து நமக்கு x - 1 சமம் 0 அல்லது x - 2 சமம் 0ன்னு கிடைக்குது. இந்த பக்கம் y - 1 சமம் 0 அல்லது y + 5 சமம் 0. அதாவது x சமம் 1 அல்லது x சமம் 2. இங்கே y சமம் 1 அல்லது y சமம் -5. இரண்டாவது வினா a × a கார்ட்டீசியன் பெருக்கல் பலனின் 9 உறுப்புகளில் உறுப்புகள் -1, 0 மற்றும் 0, 1 இருக்கிறது எனில் a-இல் உள்ள உறுப்புகளை காண்க மற்றும் a × a-இன் மீதமுள்ள உறுப்புகளை காண்க. -1, 0 மற்றும் 0, 1 ஆகியன a × a-இல் உள்ள உறுப்புகள். அதுக்கு என்ன அர்த்தம்னா -1 a-ல் இருக்குது, 0வும் a-ல் இருக்குது, 0வும் a-ல் இருக்குது, 1ம் a-ல் இருக்குது. 3 உறுப்புகள் a-ல் உள்ள உறுப்புகள் நமக்கு இப்போ தெரியும். -1 0 1. a × a-ல் 9 உறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம a × a எழுதுவோம். -1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா -1, -1 -1 0 -1, 1 0 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 0, -1 0, 0, 0, 0, 1 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா 1, -1 1, 0, 1, 1 9 உறுப்புகள் a × a-ல் இருக்குது. கேள்வி a × a-இன் மீதமுள்ள உறுப்புகள். மீதமுள்ள உறுப்புகள் வேணுன்னா நம்ம கொடுத்துருக்கிற 2 உறுப்புகளையும் விட்டுட்டு மீதமுள்ள உறுப்புகளை நம்ம எழுதினா போதுமானது. மூன்றாவது வினா f(x) தந்திருக்காங்க √(x - 1) எப்போனா எக்ஸின் மதிப்பு 1ஐ விட அதிகமாகவோ 1க்கு சமமாகவோ இருக்கும்போது, 4 x 1ஐ விட சிறியதாக இருக்கும்போது. இதையெல்லாம் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. என்கோடு போட்டுக்கலாம். என்கோட்டில் 0 1 2 3 4 எல்லாம் போட்டிருக்கோம். இதில் x 1ஐ விட அதிகமாகவோ இருக்கும்போது இதன் மதிப்பு √(x - 1) அதை இங்கே போட்டிருக்கோம். 1ஐ விட சிறியதாக இருக்கும்போது 4 அதை இந்த பக்கம் போட்டிருக்கோம். இதை நம்ம போட்டுட்டோனாவே இந்த கணக்கை ரொம்ப எளிதாக செஞ்சிடலாம். ஒன்றாவது வினா f(0) நமக்கு தெரியும். f(0) 0 இங்கே இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான f-இன் மதிப்பு 4. அதனால் f(0) சமம் 4. இரண்டாவது வினா f(3) f(3)னா 3 இங்கே இருக்குது. எக்ஸின் மதிப்பு 3 எனில் f(x) சமம் √(x - 1) அதாவது √3 - 1. 3ல் 1 கழிச்சா 2 √2. f(3) சமம் √2. மூன்றாவது வினா f(a + 1) a ≥ 0. a-இன் மதிப்பு 0ஐ விட பெரியதாகவோ அல்லது 0க்கு சமமாகவோ இருக்கும். அப்படி இருக்கும்போது a + 1இன் மதிப்பு எப்படி இருக்கும்? 1ஐ விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்படி இருக்கும்போது f(x)இன் மதிப்பு √(x - 1). எனவே f(a + 1) சமம் √(a + 1 - 1). 1 1 கேன்சல் ஆயிரும். √(a) f(a + 1) மதிப்பு √(a). இதில் நம்ம எதை தெளிவாக கவனிக்கணும்னா
ஏயின் மதிப்பு 0வை விட பெரியது அல்லது சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a+1 மதிப்பு என்னங்கிறதான் கேள்வி. அதனால் a+1 அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா 1ஐ விட பெரியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். அப்படி இருக்கும்போது f(x) என்னன்னு பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு சுருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 4வது வினா, a = 9, 10, 11, 12 அப்படியே 17 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றும் f என்ற சார்பு aயிலிருந்து nக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. எப்படி வரையறுக்கப்பட்டுள்ளது? f(n) எப்படி கிடைக்கும்னா எண்ணினுடைய அதிகபட்ச பகாக்காரணி பகாக்காரணிகளாக எழுதிட்டு அதில் எது அதிகமோ அதை நம்ம எடுத்துக்கணும் என வரையறுக்கப்பட்டால் f-இன் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக. f-இன் வீச்சகத்தை காண்க. முதல் உறுப்பு 9 எடுத்துக்குவோம். 9இன் அதிகபட்ச பகாக்காரணி 9 பகாக்காரணிகளாக எப்படி எழுதிக்கணும்? 3 × 3. அதிகபட்ச பகாக்காரணி 3 தான், அதை இங்கே எழுதிக்கிட்டோம். அடுத்தது 10 எப்படி எழுதலாம்? 2 × 5. இதில் அதிகபட்ச பகாக்காரணி 5, அது நம்ம இங்கே போட்டிருக்கோம். 11ங்கிற ஒரு பகா எண், அதனால் அதனுடைய அதிகபட்ச பகாக்காரணியை 11. 12இன் அதிகபட்ச பகாக்காரணி 3, அதை காரணிப்படுத்தும் போது 2 × 2 × 3ன்னு காரணிப்படுத்தணும். 13 ஒரு பகா எண், அதனால் அதனுடைய அதிகபட்ச பகாக்காரணி 13. 14 எடுத்துக்கிட்டோன்னா 2 × 7, அதனுடைய அதிகபட்ச பகாக்காரணி 7. 15 3 × 5ன்னு எழுதணும், அதிகபட்ச பகாக்காரணி 5. 16 4 தடவை 2 × 2 × 2 × 2ன்னு எழுதலாம், அதிகபட்ச பகாக்காரணி 2. 17 பகா எண், அதனுடைய அதிகபட்ச பகாக்காரணி 17. வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதலாம். f-இன் வரிசை ஜோடிகளின் கணம் 9, 9, 3, 10னா 10, 5, 11, 11, 12, 3, 13, 14, 7, 15, 5, 16, 2, 17, வீச்சகம் எழுதுவோம். வீச்சகம் எழுதும்போது நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதை ஏறு வரிசையில் எழுதுனா போதும். அப்படி எழுதும்போது 2, 3, 5, 7, 11, 17 அதை எங்கே எழுதியிருக்கோம். 5வது வினா, f(x) = √1 + √1 - √1 - x² என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க. இதை பார்த்ததும் ஏதோ நமக்கு தெரியாத கணக்கு அப்படின்னு நினச்சிடக்கூடாது, ரொம்ப எளிது. எக்ஸுக்கு நம்ம 1ஐ விட அதிகமான எண்கள் போடுறோன்னு வச்சுக்கலாம். 1ஐ விட அதிகமான எண்ணை 2 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2² 4, 1 - 4 -3. -3க்கு வர்க்கமூலம் நமக்கு எடுக்க தெரியுமா? தெரியாது. அதாவது 1 - x² இன் மதிப்பு நெகட்டிவில் இருக்குது, 0வை விட சிறியதாக இருக்குது. அதுக்கு நமக்கு வர்க்கமூலம் காண இயலாது. எக்ஸோடைய மதிப்பு -1, அதை விட சிறியது அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது எண் கோடு. -1ஐ விட சிறிய எண் போட்டோன்னா அப்பையும் x² போடும்போது அது 1ஐ விட பெரிய எண் ஆயிரும். அதுக்கும் நம்மளால் வர்க்கமூலம் காண இயலாது. எனவே இதனுடைய மதிப்பகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா -1, +1 இருக்கணும். -1 போட்டோன்னா 1 -1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 0 ஆயிரும், √0. அதுக்கப்புறம் இந்த கணக்கை நம்ம போட முடியும். அதே +1 போட்டாலும் இது 0 ஆயிரும். இது 0 ஆயிடுச்சுன்னா √1 - 0 √1 √1 1 √1 + 1 √2 அப்படின்னு நம்ம இந்த கணக்கை அதுக்கப்புறம் செய்யலாம். அதனால் இதனுடைய மதிப்பகத்தில் என்னெல்லாம் இருக்க முடியும் அப்படின்னா -1, 1 இருக்க முடியும். 6வது வினா, f(x) = x², g(x) = 3x மற்றும் h(x) = x - 2 எனில் f(g) of h f(g) of h என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம நிறைய தடவை இதே மாதிரி கணக்குகள் போட்டிருக்கோம். நீங்களே போட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டது சரியானு செக் பண்ணி பாருங்கள். f(g) of x முதல்ல கண்டுபிடிக்கிறோம். அதாவது f(g) of x னா f(g) of x என்ன? 3x. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறோம். f என்ன பண்ணுன்னா நம்ம என்ன உள்ளீடு கொடுத்தாலும் அதை வர்க்கப்படுத்தும். 3xஐ வர்க்கப்படுத்தும். 3x², 3² 9, x² பண்ணால் x². f காம்போசிஷன் g காம்போசிஷன் h(x) சமம் f காம்போசிஷன் g of h(x)க்கு இங்கேருந்து x - 2 எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். f காம்போசிஷன் g என்ன பண்ணோம்? என்ன உள்ளீடோ அதை வர்க்கப்படுத்தி 9 பெருக்கிக்கும். அதாவது 9 × x - 2 த ஹோல் ஸ்கொயர். வலது பக்கத்துக்கு வருவோம்.
ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் முதல்ல. அதாவது ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் சமம் ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸு மைனஸ் 2 அதை எடுத்து இங்கே போட்டுக்கிட்டோம். ஜி என்ன பண்ணோம், உள்ளே கொடுக்குற உள்ளீடை 3ஆல் பெருக்கும். உள்ளே கொடுக்குற உள்ளீடு எக்ஸ் மைனஸ் 2னா அதை 3ஆல் பெருக்கி 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் சமம் எஃப் ஆஃப் ஜி காம்போசிஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அடுத்து எக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா உள்ளீடை வர்க்கப்படுத்தும். உள்ளீடு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 அதை வர்க்கப்படுத்தினா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இடது பக்கம் வலது பக்கமும் சமமாக இருக்குது பார்த்துக்குங்க. எனவே எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் சமம் எஃப் காம்போசிஷன் ஜி காம்போசிஷன் ஹெச் என நிறுவப்பட்டது. 7வது வினா. ஏ கொடுத்துருக்காங்க 1,2, பி 1,2,3,4, சி 5,6, டி 5,6,7,8 எனில் ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியின் உட்கணமா என சரிபார்க்க. ஏ கிராஸ் சி தனியாக கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் டி தனியாக கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சியில் உள்ள உறுப்புகள் பி கிராஸ் டியில் இருக்கான்னு பார்க்கணும். இருந்ததுன்னா உட்கணம், இல்லைன்னா உட்கணம் இல்லைன்னு விட்டுருவோம். முதல்ல ஏ கிராஸ் சி கண்டுபிடிப்போம். ஏயும் சி எடுத்து எழுதியிருக்கிறோம். ஏ கிராஸ் சி 1 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 1,5 1,6 2 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 2,5 2,6 அதை எங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பி எழுதிக்கலாம், டி எழுதிக்கலாம். பி கிராஸ் டி 1 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 1,5 1,6 1,7 1,8 இதே மாதிரி 2 2,5 2,6 2,7 2,8 அதே மாதிரி 3 அதே மாதிரி 4க்கு நம்ம எழுதியிருக்கோம். உட்கணமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஏ கிராஸ் சியில் 1,5 இருக்குது, இங்கே இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. ஏ கிராஸ் சியில் 1,6 இருக்குது, இங்கேயும் 1,6 இருக்குது. 2,5 இருக்குது, இங்கேயும் 2,5 இருக்குது. 2,6 இருக்குது, இங்கேயும் 2,6 இருக்குது. தெளிவாக தெரியுது நமக்கு ஏ கிராஸ் சியில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பி கிராஸ் டியில் இருக்குது. அதனால் ஏ கிராஸ் சி ஆனது பி கிராஸ் டியினுடைய உட்கணம் ஆகும். 8வது வினா. எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -1 என்க. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 எனில் எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் -1 பை எக்ஸ் என காட்டுக. எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்து எழுதியிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு அங்கே எடுத்து போட்டிருக்கோம். அதாவது எக்ஸ் என்ன பண்ணுன்னா உள்ளீடுலேருந்து 1 கழித்து அதை உள்ளீடு கூட 1 கூட்டின உறுப்பால் வகுத்துரும். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸு. நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1லேருந்து 1 கழிக்கணும். பை எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 போடணும். அதை போட்டிருக்கோம். மீசியமாக எடுக்கிறோம். அதாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு இங்கே நம்ம பெருக்கிக்கிறோம். பெருக்கும்போது எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இங்கே அதே மாதிரி இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கொண்டு இங்கே பெருக்கிக்குவோம். எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. உள்ளே போகும்போது எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1, கீழே எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1, மேலே எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். கீழே -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். மேலே நமக்கு -2 கிடைக்கும், கீழே 2x கிடைக்கும். -2ல் இருக்க 2 கீழே இருக்க 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 பை எக்ஸ். நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா எஃப் ஆஃப் எக்ஸ் சமம் -1 பை எக்ஸ். 9வது வினா. சார்பு f மற்றும் g ஆகியவை f ஆஃப் எக்ஸ் சமம் 6x + 8 g ஆஃப் எக்ஸ் சமம் x மைனஸ் 2/3 எனில் g ஆஃப் 1/2 மதிப்பை காண்க. 2வது வினா. g ஆஃப் f ஆஃப் எக்ஸை எளிய வடிவில் எழுதுக. g ஆஃப் 1/2 பார்க்கலாம். சமம் g ஆஃப் x என்ன பண்ணும், என்ன உள்ளீடோ அதில் 2 கழிச்சு 3 வகுத்துரும். உள்ளீடு 1/2னா 1/2ல் 2 கழிச்சிட்டு 3 வகுத்துரும். 1/2ல் 2 கழிக்கும்போது 2 4, 1 - 4 -3, -3/2/3. இந்த 3
இந்த 3ஓட கேன்சல் ஆயிரும். g ஆஃப் -1/2. g என்ன பண்ணும், மறுபடியும் உள்ளீடுலேருந்து 2 கழிச்சிட்டு 3ஆல் வகுத்துரும். -1/2 -2/3. இதையும் அதே மாதிரி 2 × 2 4, -4 -1 -5/2/3. இந்த 2 அப்படியே கீழே வந்து இந்த 3ஓட பெருக்கிடுவோம். நம்ம பெருக்கும்போது -5/6. இரண்டாவது வினா, g ஆஃப் f ஆஃப் x கண்டுபிடிக்க போகிறோம். g ஆஃப் f ஆஃப் xங்கிறது 6x + 8, அதை போட்டுக்கிட்டோம். g என்ன பண்ணணும், உள்ளீடுலேருந்து 2 கழிச்சு 3ஆல் வகுத்துறோம். 6x + 8ல் 2 கழிச்சிட்டு 3ஆல் வகுத்துடுறோம். 8ல் 2 கழிச்சோன்னா 6, 6x + 6/3. 6 வெளியே எடுத்துக்குவோம். 6 × x + 1/3. 6ஐயும் 3ஐயும் நாம் 3வது வாய்ப்பாடு சொல்லி கேன்சல் பண்ணிக்கலாம். 2 × x + 1. 10வது வினா, பின்வருவனவற்றின் மதிப்பகங்களை எழுதுக. f ஆஃப் x சமம் 2x + 1/x - 9. முதல் வினா, எக்ஸுக்கு நாம் 9 போடுறோன்னு வச்சுக்கலாமே. 2x + 1/9 - 9, அதாவது 2x + 1/0ன்னு வரும். எந்த ஒரு எண்ணையோ எந்த ஒரு எக்ஸ்பிரஷனையோ 0வால் வகுத்தா என்ன கிடைக்கும்னு இதுவரைக்கும் வரையறுக்கப்படவில்லை. அதனால் f ஆஃப் x சமம் வரையறுக்கப்படவில்லைன்னு வருது, x சமம் 9 போடும்போது. அதனால் அதனுடைய மதிப்பகம் எழுதும்போது மெய்யெண்களின் எல்லா மதிப்புகளையும் போடலாம், 9ஐ தவிர. r - 9. இரண்டாவது வினா, p ஆஃப் x சமம் -5/4x² + 1. எக்ஸுக்கு நீங்கள் என்ன மதிப்பு போட்டாலும், மைனஸ் போட்டாலும் ப்ளஸ் போட்டாலும் விகிதமுறு எண் போட்டாலும் விகிதமுறா எண் போட்டாலும் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். -5 ஒரு எண்ணால் வகுத்து கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு கிடைக்கும். எனவே எக்ஸுக்கு நம்ம எல்லா மதிப்புகளையும் போடலாம். மெய்யெண்களின் எல்லா மதிப்புகளும் பொருந்தும். எக்ஸிற்கு ஆரின் எல்லா மதிப்புகளும் பொருந்தும். எனவே பியின் மதிப்பகம் சமம் r. மூன்றாவது வினா, g ஆஃப் x சமம் √(x - 2). இதுக்கு நம்ம எண் கோடு போட்டுக்கலாம். 2, அதாவது ரூட்டுக்குள்ளால் x - 2 இருக்குது. எக்ஸுக்கு 2 போட்டோன்னா அது 0 ஆயிரும். அதனால் நம்ம 2ஐ ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். 2ஐ விட அதிகமாக ஒரு எண் போட்டு பார்ப்போம். 3 போட்டோன்னா 3 - 2, 3 - 2 1. √(1) நம்ம கண்டுபிடிக்க தெரியும். 2க்கு முன்னாடி ஒரு நம்பர் போடுவோம், -1, -1 -2 -3. √(-3). √(-3) நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. எனவே g ஆஃப் எக்ஸின் மதிப்பகத்தில் 2லேருந்து அதுக்கு பின்னாடி இருக்க எல்லா உறுப்புகளையும் எல்லா எண்களையும் போடலாம். ஜியின் மதிப்பகம் க்ளோஸ்டு 2, ∞. நான்காவது வினா, h ஆஃப் x சமம் x + 6. ஹெச்சுக்கு நீங்கள் என்ன மதிப்பு போட்டாலும் அது கூட 6 கூட்டி ஒரு விடை நமக்கு கிடைக்கும். விடையே கிடைக்காது, நீ இந்த மதிப்பு போட்டால் இதுக்கு விடை வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு வரவே வராது எப்போதுமே. எக்ஸிற்கு ஆரின் எல்லா மதிப்புகளும் பொருந்தும். எனவே ஹெச்சின் மதிப்பகம் r. நன்றி.